எல்லாருக்கும் வணக்கம். வாரன் பஃபட் அவரோட பெக்ஷர் ஹாத்வே ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு வருஷம் ஆனுவல் ரிப்போர்ட்ல ஒரு லெட்டர் ஒன்று எழுதுவாரு. இந்த வருஷம் இன்னைக்கு அந்த ரிப்போர்ட் அலாங் வித் அவரோட லெட்டர் ரிலீஸ் ஆயிருக்கு. அந்த லெட்டர்ல அவர் என்ன டிஸ்கஸ் பண்ணியிருக்காரு அப்படிங்கறத தான் இந்த வீடியோல டீடைலா நாம பார்க்க போறோம். இந்த வருஷ ரிப்போர்ட்ல அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இதுதான் நான் கடைசியா பெக்ஷர் ஹாத்வே ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு எழுதுற ரிப்போர்ட் அப்படிங்கிற மாதிரி அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. இதுக்கப்புறம் நான் எந்த ரிப்போர்ட்டும் எழுத போறது இல்ல, நான் குவைட் ஆக போறேன் அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காரு. லாஸ்ட் இயரே வாரன் பஃபட் சிஇஓ ஸ்டெப் டவுன் பண்றாரு. அதுக்கப்புறம் கிரெக் ஆபல் அப்படிங்கிறவர் டேக் ஓவர் பண்ண போறாரு அப்படிங்கிற மாதிரி அனௌன்ஸ்மெண்ட் வந்துருச்சு. சோ அதுக்கப்புறம் இது நான் கடைசியா எழுத போற லெட்டர் அப்படிங்கிற மாதிரி அவர் அனௌன்ஸ் பண்ணிட்டாரு. இந்த லெட்டர்ல அவரோட லைஃப்ல அவருக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்த, அவர் பார்த்து வியந்த மனிதர்கள் பத்தி பேசியிருக்காரு, இன்வெஸ்ட்மெண்ட் சைக்காலஜி பத்தி பேசியிருக்காரு. சோ அதெல்லாம் என்ன அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்க போறோம். அவரு ஃபர்ஸ்ட் சார்லி மங்கரை பத்தி பேசியிருக்காரு. வாரன் பஃபட்டோட ஹிஸ்டரி சார்லி மங்கர் இல்லாம முடிவடையாது. ரெண்டு பேரும் சேர்ந்துதான் இவ்வளவு பெரிய சாம்ராஜ்யத்தை கட்டி எழுப்பியிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். அவரு சார்லி மங்கரை பத்தி சொல்லும்போது என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, எனக்கு ஒரு பிக் பிரதர் மாதிரி சார்லி மங்கர் இருந்தாரு. அது மட்டும் இல்லாம எனக்கு ஒரு பெட்டர் டீச்சர் சார்லி மங்கரை தாண்டி கிடைக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம இன்ட்ரெஸ்டிங்கா ஒரு விஷயம் பத்தி பேசியிருக்காரு. எங்க ரெண்டு பேத்துக்குள்ள டிஃபரன்சஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருந்ததே தவிர ஆர்குமெண்ட்ஸ் எப்பவுமே இருந்ததில்ல. மங்கர் நான் முன்னாடியே சொன்னல அப்படிங்கிற விஷயத்த அவர் வாழ்க்கையில யூஸ் பண்ணதே இல்ல. அதனாலதான் எங்களால ரெண்டு பேர்த்தாலையும் சேர்ந்து இந்த ஜேர்னியை கோத்ரூ பண்ண முடிஞ்சு அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் நிறைய பேர்த்த பத்தி அவர் டிஸ்கஸ் பண்ணியிருக்காரு. அவர் லைஃப்ல அவர் கடந்து வந்த மனிதர்களை பத்தி. அதுக்கடுத்து அவர் குறிப்பிட்டு பேசுற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, லக். இன்வெஸ்ட்மெண்ட்ல நம்ம என்னதான் பண்ணாலும் நமக்கு அந்த லக் அப்படிங்கிற ஒரு விஷயம் கண்டிப்பா இருக்கணும். சோ அதை பத்தி இந்த செக்மெண்ட்ல டச் டவுன் பண்ணியிருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இவ்வளவு வருஷமா என்னால இந்த ஜேர்னிய ஹெல்த்தியா ஓரளவுக்கு இன்டெலிஜென்ட்டா கேரி ஓவர் பண்ணதுக்கு லக் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான காரணம். அது மட்டும் இல்லாம அமெரிக்காவோட குரோத்ல நான் என்னோட டிராவல் இருந்துச்சு அப்படிங்கறதுனாலதான் என்னால இந்த இடத்த அடைய முடிஞ்சு அப்படிங்கறதையும் அவர் மென்ஷன் பண்ணியிருக்காரு. சோ இதெல்லாம் சொல்லிட்டு பெக்ஷர் ஷேர் அடுத்து என்ன நடக்கும் அப்படிங்கிற மாதிரி அவர் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, கிரெக் ஆம்பல் அவரு எதிர்பார்த்ததை விட நல்லாவே பர்ஃபார்ம் பண்ற ஒரு மேனேஜர் அப்படிங்கிற மாதிரி அவரை வவுச் பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாம வாரன் பஃபட்டோட 3 குழந்தைங்க இருக்காங்க அவங்களுக்கு. அவங்க எல்லாருமே 60 வயசுக்கு மேல ஆச்சு இப்போ. சோ அவங்க எல்லாருமே இந்த கம்பெனியோட சிஇஓவா இருப்பாங்க. அவங்க 3 பேர்த்தோட பேக்கிங் கிரெக் ஆபலுக்கு இப்ப வரைக்கும் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம அவரோட அந்த பெக்ஷர்ல கிளாஸ் ஏ ஷேர்ஸ் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அது மெஜாரிட்டி வாரன் பஃபட்ட தான் இருக்கு. அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இந்த கிரெக் ஆபல் மேல ஒட்டுமொத்த ஷேர் ஹோல்டர்ஸ்க்கும் நம்பிக்கை வர வரைக்கும் அந்த மெஜாரிட்டி ஆஃப் ஷேர் ஹோல்டர்ஸ் ஷேர்ஸ் நான் வச்சுக்க போறேன் அப்படிங்கிற மாதிரி அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. பட் அந்த நம்பிக்கை அப்படிங்கிறது கூடிய சீக்கிரம் வந்துடும். ஏன்னா கிரெக் ஆபல் அந்த அளவுக்கு ஒரு எஃபிஷியன்டான ஒரு மேனேஜர் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் ப்ரொலாங் ஃபியூச்சர் பத்தி பேசும்போது என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, கிரெக் ஆபல் மாதிரியே இந்த அடுத்த நூற்றாண்டுல 5ல இருந்து 6 சிஇஓஸ் மட்டுமே பெக்ஷர் ஹாத்வேக்கு இருக்கணும். அந்த அளவுக்கு லாங் ஸ்டாண்டிங்கா ஒரு சிஇஓ ஒர்க்ல இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. அதுக்கு அவர் காரணமா என்ன சொல்றாரு அப்படின்னா, பெக்ஷர் ஹாத்வே மாதிரி ஒரு கம்பெனிக்கு சிஇஓ வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க 65 வயசுல ரிட்டையர் ஆகணும் அப்படின்னும், நான் எவ்வளவு பணக்காரனா இருக்கேன்னு என்ன பாரு அப்படின்னு சொல்ற மாதிரி கேரக்டர் இருக்கிறவங்களோ, இல்ல டைனஸ்டியை பில்ட் பண்ணும் அப்படின்னு நினைக்கிறவங்களோ இந்த கம்பெனில சிஇஓவா இருக்க முடியாது. சோ அதனால 4ல இருந்து ஒரு 5 சிஇஓஸ் அடுத்த செஞ்சுரியில இந்த கம்பெனியை மேல எடுத்துட்டு போவாங்க அப்படின்னு நான் நம்புறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அடுத்து கம்பெனியோட பாஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்தது, ஃபியூச்சர் பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கறத பத்தியும் பஃபட் பேசியிருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, பாஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா நாம ரொம்ப நல்லாவே பண்ணிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. பட் அடுத்த 10 ஆண்டுகள் இல்ல 20 ஆண்டுகள்ல நம்மளை விட நல்லா பண்ற 4-5 கம்பெனிஸ் உருவாகிறதுக்கு வாய்ப்பு அதிகமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஏன்னா நாம ஆல்ரெடி ரொம்ப வளர்ந்துட்டோம், நம்மளோட சைஸ் ரொம்ப பெருசா இருக்கு. இங்க இருந்து அதே அளவுக்கு குரோத்தை கொண்டு போறது அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டம் அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காரு. ஆனா அதே சமயத்துல பயங்கரமா
டெவஸ்டேட்டிங் டிசாஸ்டர் நடக்கிறதுக்கான சுச்சுவேஷன்ஸும் இந்த பிசினஸ்ல வந்து கிடையாது. ஏன்னா மேனேஜ்மெண்ட் அண்ட் போர்டு இது ரெண்டுமே ஷேர் ஹோல்டர் கான்சியஸா தான் வந்து இந்த கம்பெனில பில்ட் ஆயிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம அவர் எப்பவுமே வழக்கமா சொல்ற ஒரு விஷயத்தையும் அவர் சொல்லியிருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ஸ்டாக் பிரைஸ் அப்படிங்கிறது நம்ம கண்ட்ரோலே கிடையாது, அது ஒரு சைக்கிளிக்கல்ல தான் வந்து நடக்கும். சடனா எப்பயாவது ஒரு சுச்சுவேஷன்ல 50% வந்து நம்ம ஸ்டாக் பிரைஸ் வந்து கிராஷ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. என்னோட 60 வருஷம் இந்த கம்பெனியை நான் வந்து சிஇஓவா ஹேண்டில் பண்ணதுல 3 டைம் வந்து அந்த மாதிரி நடந்திருக்கு. பட் பயப்படாதீங்க, ஏன்னா எக்கானமி ஒரு சைக்கிள்ல தான் நடக்கும். எப்படி அந்த சைக்கிள் கீழே போகுதோ அமெரிக்கன் எக்கானமி திரும்ப மேல வரும். அமெரிக்கன் எக்கானமி மேல வரும்போது பெர்க்ஷைர் ஹாத்வே ஷேரும் அதுக்கேத்த மாதிரி மேல வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. சோ இதுல இருந்து நாம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, எக்கானமி சைக்கிள்ல பிரைஸ் ஸ்டாக் பிரைஸ் அப்படிங்கிறது வேற வேற மூவ்மெண்ட் கொடுக்கலாம், பட் லாங் டேர்ம்ல growth அப்படிங்கிறது கண்டிப்பா இருக்கும் அப்படிங்கறதான் அவர் வந்து இதுல எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. அடுத்து ஃபைனல் தாட்ஸ் அப்படின்னு ஒரு செக்மெண்ட் வந்து அவர் எழுதியிருக்காரு. அதுல ரொம்ப பிலாசபிக்கலான விஷயங்களை பத்தி அவர் பேசியிருக்காரு. சோ இது வந்து என்னென்ன, இது வந்து ஷேர் மார்க்கெட் நமக்கு எப்படி யூஸ் ஆகும் அப்படிங்கறத பத்தி இதுல பார்க்கலாம். அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, என்னோட லைஃபோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் விட செகண்ட் ஹாஃப் வந்து எனக்கு ரொம்ப நல்லா இருந்தது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. நீங்க வாரன் பஃபட்டோட ஹிஸ்டரியை படிச்சு பாத்தீங்கன்னாவே தெரியும், 50 வயசுக்கு மேலதான் அவரோட வெல்த் வந்து காம்பவுண்ட் ஆக ஆரம்பிச்சு அவர் இவ்வளவு பெரிய பணக்காரனாரு. சோ அந்த ஜேர்னி வந்து எனக்கு ரொம்ப சூப்பரா இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அடுத்து ஒரு சில அட்வைஸ் வந்து இன்வெஸ்டர்ஸ்க்கு சொல்லியிருக்காரு. அது என்ன அப்படிங்கறத ஒன்னொன்னா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், நாம பண்ண பாஸ்ட் மிஸ்டேக்ஸ் நினைச்சு ரொம்ப வந்து நம்மள வருத்திக்க தேவையில்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அதுல இருந்து எவ்வளவு கத்துக்க முடியுமோ அதை கத்துக்கிட்டு அதுல இருந்து மூவ் ஆன் ஆகுறது அப்படிங்கிறது இன்வெஸ்ட்மெண்ட் ஜர்னில ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம இம்ப்ரூவ் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைக்கிறதுக்கு லேட் அப்படிங்கிற ஒரு விஷயமே கிடையாது. எப்ப நம்ம நினைச்சாலும் நம்ம லைஃப்ல நாம நம்மளை இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம நாம ஹீரோவா ஒருத்தரை பிக்ஸ் பண்றோம் அப்படின்னா அவரு ரொம்ப கரெக்டான ஒரு ஆளா இருக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா அதுதான் நம்மளோட ஜேர்னியும் வந்து கரெக்டான பாதையில எடுத்துட்டு போகும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. உதாரணமா வந்து அவரு மீட் பண்ணதுலயே ஒன் ஆஃப் தி பெஸ்ட் மேனேஜர் அப்படின்னு அவர் சொல்ற டாம் மர்ஃபி பத்தி அவர் பேசியிருக்காரு. உங்களுக்கு நல்ல ஹீரோஸ் வேணும்னா டாம் மர்ஃபி ஒரு எக்ஸாம்பிள் எடுத்து அவரோட லைஃப் ஹிஸ்டரியை படிச்சு பாருங்க அப்படிங்கிற மாதிரி அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. அடுத்து கிரேட்னஸ்னா என்ன அப்படிங்கறத பத்தி டிஸ்கஸ் பண்ணியிருக்காரு. அதுல அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, சைக்காலஜி ஆஃப் மணில சொன்ன விஷயங்களையே இன்னொரு பாயிண்ட் ஆஃப் வியூ அவர் சொல்றாரு. அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, கிரேட்னஸ் அப்படிங்கிறது பணமோ நம்மளோட பப்ளிசிட்டியோ இல்ல நமக்கு இருக்கிற பவரோ கிடையாது. நம்மளால ஏதாவது ஒரு வகையில வேற ஒருத்தருக்கு உதவ முடியும் அப்படிங்கிறதும், அதன் மூலமா இந்த உலகத்தையே வந்து ஒரு கைண்ட்னஸான விஷயமா மாத்த முடியும் அப்படிங்கிறது தான் கிரேட்னஸ் அப்படிங்கிற மாதிரி வந்து அவர் சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம எல்லாரையும் ஒரே மாதிரி ரெஸ்பெக்ட் பண்ணும் அப்படிங்கறத பத்தியும் அவர் வந்து பேசியிருக்காரு. நீங்க ஒரு கம்பெனியோட சேர்மனை எப்படி ரெஸ்பெக்ட் பண்றீங்களோ அதே மாதிரிதான் அந்த கம்பெனில ஒரு கிளீனிங் லேடியவும் வந்து ரெஸ்பெக்ட் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி விஷயங்களையும் வந்து அவர் பேசியிருக்காரு. அடுத்து அவர் கடைசியா முடிக்கும் போது என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, உங்களால பர்ஃபெக்டா ஒரு விஷயத்த எப்பவுமே பண்ண முடியாது, பட் இப்ப பண்ணதை விட அடுத்து பெட்டரா பண்ண முடியும். சோ அதுக்கான ஜேர்னியை நீங்க எப்பவுமே தொடருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி இந்த லெட்டரை வந்து முடிச்சிருக்காரு. சோ இந்த லெட்டர்ல அவர் டைரக்டா ஷேர் மார்க்கெட் பத்தி எதுவும் பேசல, எந்த ஸ்டாக்கை பத்தி அவர் பேசல. பட் இந்த 60-70 வருஷம் இன்வெஸ்டிங் ஜேர்னில அவர் வச்சுக்கிட்ட அந்த பேஸான சைக்காலஜிக்கல் விஷயங்களை தான் வந்து பிலாசபிக்கலா வந்து அவர் வந்து சொல்லியிருக்காரு. சோ இது வந்து நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட் ஜேர்னில நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு வந்து நான் நம்புறேன். இதுக்கு முன்னாடி வாரன் பஃபட் என்னென்ன விஷயங்களை பத்தி பேசியிருக்காரு, அவரோட கோட்ஸ் என்ன, அதுல இருந்து நம்ம என்ன இன்டர்பிரேட் பண்ணலாம் அப்படிங்கிற வீடியோ வந்து நான் போட்டிருந்தேன். அந்த வீடியோவை வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். அந்த வீடியோ நீங்க பார்க்கல அப்படின்னா அந்த வீடியோவையும் செக் பண்ணி பாருங்க. இதே மாதிரி இன்னொரு இன்ஃபர்மேட்டிவான வீடியோல உங்களை மீட் பண்றேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.